எழுச்சி தமிழர் என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு நேரத்தில் ஒரு சரியான அடைமொழி இவருக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார். எது சொன்னா, பாபர் மஸ்ஜித் 450 ஆண்டு கால வரலாற்று சின்னம் இடித்து தகர்க்கப்பட்டது. இன்னைக்கு அந்த இடத்தையும் நீதிமன்றத்தை வைத்தே அபகரித்துக் கொண்டார்கள். வழி ஒரு பக்கம் இருக்குது. இந்த இடிக்கப்பட்ட நேரத்தில் கையறு நிலையில இந்த முஸ்லீம் சமுதாயம் அப்படியே என்ன செய்யறது அப்படின்னு கைப்பசைந்து நின்ற போது எழுச்சி தமிழருடைய வரிகள், எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் இருந்து புறப்படும் விடுதலை சூறாவளி என்கின்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. முடிஞ்சு போலடா, முடிஞ்சு போல, இன்னும் இருக்கு, வரும் காலம் வரும், நமக்கான காலம் வரும், அப்ப மீட்டெடுப்போம் என்கின்ற அந்த உறுதியை அந்த வரிகள் தந்துச்சு. எழுச்சி தமிழர்கிட்ட பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டங்கள் பல இருக்கு.